தவறான விஷயங்கள் இனிமேல் இருக்காது. ஓரளவுக்கு சமம் செய்யக்கூடிய அளவுக்கும், ஏன்னா 12ல் இன்னும் சுக்கிர பகவான் இருந்து கொண்டு தான் இருக்கார். அவனும் இடம்பெறக்கூடிய காலம் இன்னும் வரல சுவாமி. அதனால் இருக்கின்ற விரயம் இருந்து கொண்டு தான் இருக்கும். இந்த மாதம் சுப செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த மாதம் முடிவதற்குள் சுப சார்ந்த விஷயத்துக்கு சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் திருமண பந்தங்கள் உருவாக்கத்துக்கான அமைப்புகளும் தேடி வந்து கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் திருமணத்தை பந்தத்தை பேசி 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 ஒன்றுமே இல்லை சுவாமி, எல்லாம் தடையாக நிற்குதுன்னா மேஷராசிக்கு இனி தடை என்பது விலகக்கூடிய காலம். தடையிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவர போகிறீங்க. குழந்தை பாக்கியம் சித்திக்க போகும். விநாயக பெருமானுடைய வழிபாடை எடுத்துக்கொள்வது இவங்களுக்கு சாலச் சிறந்தது. அரச மரத்து விநாயக பெருமானை மேஷராசி ஓம் விக்னேஸ்வராய நமக, கணநாதனை போற்றி, கணேசனை போற்றி, கணபதையை போற்றி, தும்பிக்கை நாதனே போற்றி அப்படின்னு சொல்லி வலம் வந்து நெத்தியில் குட்டிக்கின்னு விநாயக பெருமான தோப்புக்கரணம் போடுங்க. ஏன்னா 7.5 சனி தொடங்குவதாலும் 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் வருவதும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்கள், மேஷ ராசிக்கு இந்த பயிற்சி என்று சொன்னால் நம்மளுக்கு சூரியனுடைய நிலைப்பாடும் நம்மளோட செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ராசிநாதனுடைய நிலைப்பாடை வைத்துமே நாம் பார்த்து கொள்ளலாம். கிரகங்களின் அமைப்பை பார்க்கும் பொழுது ராசிநாதன் நீச்சகதி பெற்று காணப்படுகின்றார். அவர் நீச்சகதி 4ஆம் இடத்துல இருந்தாலும் நன்மையை தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் இருப்பதால் நன்மையும் தரும். உடல் சார்ந்த விஷயத்தில் சற்று பிணைகள் இருந்தாலும் அதிலிருந்து தொந்தரவிலிருந்து விடுபடக்கூடிய காலம் இப்பொழுதே. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் அந்த 12ஆம் இடத்துல இருந்திருந்து 12ஆம் இடத்திலே 5 கிரகங்களின் கூட்டமைப்பு இருந்தது. சனி, ராகு, சுக்கிரன், புதன், சூரியன். இது இல்லாமல் சந்திரன் வேற வந்து போவார். இவங்களுடைய இடைப்பாடு தூரத்தில் எப்பொழுதும் விரயம் விரயம் என்று சொல்லக்கூட்டு காணப்பட்டு ஒரு 3 மாத காலங்கள் சஞ்சலத்தில் வாழ்ந்தாங்க. இந்த மாதம் ஓரளவுக்கு வெளியே வந்துட்டோம் ஐயா. ஒரு கிரகத்தினுடைய நிலைப்பாடுலேருந்து இப்போ வெளியே வந்துட்டு 12லேருந்து சூரிய பகவான் இடம்பெருந்து நம்மளுக்கு ராசியில் தான் உச்சம் பெற்று காணப்படுகின்றார். ஒரு ஒரு தெம்பு என்று சொல்கிறோம் இல்லை, ஒரு மனமகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இழந்தது எதையாக இருந்தாலும் அது நன்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, மனசில் ஒரு திருப்தி இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த மாதம் நம்மளுக்கு 5ஆம் தேதியிலேருந்து ஓட்டங்கள் நிலை ஓட்டங்கள் காணப்படும். அதுவும் இல்லாமல் இந்த 15 தேதி முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு காலங்கள் என்று சொல்கிற மாதிரி கிரகங்களுடைய அமைப்பு 2ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் அவரும் இடம்பெயர்ந்து வாழக்கூடிய, அதாவது 15/5/2000, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அந்த காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையை பெறப்படும். 15/5 அவர் இடம்பெயர்றதுக்கான அமைப்புகள் தேடி வந்துடுச்சு. அடுத்த மாதத்துக்கு போகிறார். மே மாதத்துலேருந்து அவர் விடைபெற்று வெளியே செல்லக்கூடிய காலம் வந்துடுச்சு. ஒரு 15 தேதிக்கு அப்புறம் 15/5/2025 முதல் 2ஆம் இடத்துல ரிஷபத்தில் இருந்து வந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார். அதுவே உங்களுக்கு பெரிய நன்மை. சில பேருக்கு வேலை இழந்தவங்களுக்கெல்லாம் வெளியூரில் வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கும். ஏன்னா அவருடைய பார்வை பரிவர்த்தனை யோகம், அதாவது குருவோட பெயர்ச்சியும் ஒரு 3 நாட்கள் கழித்து 18ஆம் தேதியே, மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியும் நடைபெறும். இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்து வந்த கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார், சிம்மத்துக்கு வந்துட்டார். கன்னியில் இருந்த கேது பகவான் சிம்மத்துக்கும், 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் இருந்து வந்த ராகு பகவான் இடம்பெயர்ந்து கும்பத்துக்கு வந்துடுறார். 11ல் ராகு பகவான் சனியை போல ராகு என்று கொடுத்துருக்காங்க, செவ்வாயை போல கேது என்று கொடுத்துருக்காங்க. அப்போது பலாபலங்கள் ஈவன் டைப் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சனி பகவான் எவ்வளோ விரயத்தை கொடுத்தாலும் அந்தளவுக்கு ஈவன் பண்ணக்கூடிய அளவுக்கு தன்மையை ஏற்றித்தரக்கூடிய அமைப்பை பெறும்போது ராகுவால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம். இந்த 1 மாத காலங்கள் ஆகும் சாமி இருக்கிற உண்மையை சொல்லிடுறேன். இன்றைக்கி பெயர்ந்தால் இன்றைக்கி காலையில் போய்ட்டு பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போட்டால் மாதிரி எடுத்து இன்றைக்கி ஏடிஎம் எடுத்துட முடியாது. 1 மாத காலங்கள் கிரகங்களுடைய தாக்கங்கள் குறையறதுக்காமல் 1 மந்த் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே ஓரளவுக்கு நன்மையிலேருந்து நீங்கள் அந்த இழந்தக்கூடிய பட்ஜெட்லேருந்து திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய காலம் வந்துவிடும். தவறான விஷயங்கள் இனிமேல் இருக்காது. ஓரளவுக்கு சமம் செய்யக்கூடிய அளவுக்கும், ஏன்னா 12ல் இன்னும் சுக்கிர பகவான் இருந்து கொண்டு தான் இருக்கார். அவனும் இடம்பெறக்கூடிய காலம் இன்னும் வரல சுவாமி. அதனால் இருக்கின்ற விரயம் இருந்து கொண்டு தான் இருக்கும். இந்த மாதம் சுப செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த மாதம் முடிவதற்குள் சுப சார்ந்த விஷயத்துக்கு சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் திருமண பந்தங்கள் உருவாக்கத்துக்கான அமைப்புகளும் தேடி வந்து கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் திருமணத்தை பந்தத்தை பேசி 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 ஒன்றுமே இல்லை சுவாமி,
எல்லாம் தடையாக நிற்குதுன்னா மேஷராசிக்கு இனி தடை என்பது விலகக்கூடிய காலம். தடையிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவர போகிறீங்க. குழந்தை பாக்கியம் சித்திக்க போகுது. திருமண தோஷமெல்லாம் நிவர்த்தி அடைய போதுங்க. பாக்கியத்தில் அவருடைய பார்வை, சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வை இந்த மாதத்தில் விடும். அந்த பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை, கலத்திரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும், பாக்கியம் என்று சொன்னாலே ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். இந்த 7ஆம் இடத்துலையும் அவருடைய பார்வை, வெற்றி வாய்ப்புகளை தேடி வரக்கூடிய அமைப்புகளும் கிடைக்குது. வேலை அமைப்பும் 7ஆம் இடத்தை குறிக்கும். வெளியூர் பயணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் தெரியும். அங்கே வெளிநாடு போகிற சுவாமின்னா கண்டிப்பாக அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அதில் இதுவரைக்கும் தடையாக இருந்தது எல்லாமே இனிமேல் சக்ஸஸ் தொடர்கின்ற அமைப்பை இந்த ராகு பகவானும் கேது பகவானும் இடம்பெயரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு பெரிய நன்மைகளை நடைபெறும். தொந்தரவான விஷயத்திலிருந்து முதல்ல நீங்கள் விடுபட போகிறீங்க. தவறான பாதையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போகுது. கேது பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வர விநாயக பெருமானுடைய வழிபாடை எடுத்துக்கொள்வது இவங்களுக்கு சாலச் சிறந்தது. அரச மரத்து விநாயக பெருமானை மேஷராசி ஓம் விக்னேஸ்வராய நமக, கணநாதனை போற்றி, கணேசனை போற்றி, கணபதையை போற்றி, தும்பிக்கை நாதனே போற்றி அப்படின்னு சொல்லி வலம் வந்து நெத்தியில் குட்டிக்கின்னு விநாயக பெருமான தோப்புக்கரணம் போடுங்க. ஏன்னா 7.5 சனி தொடங்குவதாலும் 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் வருவதும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். திருப்பியும் குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய பாக்கியமெல்லாம் குலதெய்வ அருள் மூலியமாக உங்களுக்கு குலதெய்வ அருள் கண்டிப்பாக கிட்டக்கூடிய காலம் வந்து பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் வந்தாவே குலதெய்வத்தின் அருள் கிட்டக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது. மேஷராசிக்காரங்க குலதெய்வத்தை பிடிச்சிங்க, விநாயக பெருமானுடைய வழிபாடை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள். குழந்தை பாக்கியம் திட்டிக்கின்ற காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கு. ஐயா, இரட்டை குழந்தை கூட, ட்வின்ஸு கூட பிறக்க சுவாமி, அதில் எந்த விதமான மாற்று கருத்து. குரு பகவானுடைய நிலைப்பாடும் மாறுது, ராகு பகவானுடைய நிலைப்பாடும் மாறுது, புதன் பகவானுடைய நிலைப்பாடும் மாறுது, சூரியனுடைய நிலைப்பாடும் மாறுது. நம்ம ராசியிலே இருந்து வந்த சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து ரிஷபத்துக்கு இடம்பெயர்வார். நம்ம ராசியில் இருந்து வந்த புதன் பகவான் அவரும் இடம்பெயர்ந்து ரிஷபத்துக்கு இடம்பெயர்வார் 17ஆம் தேதியிலிருந்து. நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டே வரும். சில விஷயங்கள் எதையும் தடையாக செய்ய முடியாது. நாம் எதை தடுத்து நிறுத்துகிறோமோ அதை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு நம்மளுக்கு பாக்கியம் எல்லாம் கிடையாது. உணர்வுபூர்வமாக சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலம். அவ்வளோதான், ஒரே வார்த்தை சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கை தரத்தில் இதுவரைக்கும் தடையாக இருந்தவை எதேதோ அவை எல்லாம் விலகி செல்லக்கூடிய அமைப்பு. இளைய சகோதரன் சகோதரி இவங்க உடல்நலத்திலையும் அல்லது இவனுடைய கருத்து வேறுபாடுலையும் கம்யூனிகேஷன் கொஞ்சம் கட்டாகும் சார். மற்றபடி அந்த தொந்தரவுலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் ஏற்படும். என்னென்னா நம்மளுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன பிரிவினையோ அல்லது பிரிவு சார்ந்த விஷயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். தொந்தரவு என்று சொன்னால் நம்ம உடல்நலத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். உணவு சார்ந்த விஷயங்கள், உணர்வு சார்ந்த விஷயங்களில் சற்று அக்கறை எடுத்துங்க. உணவு முக்கியமாக தேவை. ஃபுட்டு சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். ஏன்னா வெளியூர் பயணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் நாம் கலந்துக்கிற மாதிரி இந்த வாய்ப்புகள் மே மாதம் முழுவதும் வெளியூர் பயணங்களும் வெளிநாடு பயணங்களும் செல்லக்கூடிய பாக்கியம் மேஷராசிக்கு இனிமை தரும். ஆலய வழிபாடு பெரிய முக்கியமாக சிவபெருமானுடைய சூரிய நாராயணனுடைய வழிபாடு இவங்களுக்கு சாலச் சிறந்ததாக மாறி உங்கள் வாழ்க்கை தரத்தில் இழந்த என்னென்ன செல்வங்கள் இழந்தாலும் அவங்க எல்லாம் திருப்பி விரைறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். வேலையை இழந்தவங்களுக்கு இனிமேல் வேலை மாற்றங்கள், இடம்பொருள் ஏவல் என்று சொல்கிற மாதிரி வெளியூர் மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஐயா, ஃபாரின் போகிறவங்களுக்கு ட்ரை பண்ணியிருந்தால் இப்பொழுது பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். ஒரு மனிதனை 7.5 சனி காலத்தில் தான் பெரிய லெவலில் எடுத்து கொண்டு செல்லும். முதல்ல ஆரம்பத்தில் விரயம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் அதுவே தான் உங்களுடைய பாடத்திட்டம் என்று சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பு பாடம், இந்த லெசன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, இந்த லெசன்லேருந்து நாம் மீட்டெடுக்கக்கூடிய காலமெல்லாம் வருது. அந்த பனிஷ்மெண்ட்டான காலத்துலேருந்து நாம் வெளியே வந்துடுவோம். நல்லது நடக்கின்ற வாய்ப்பினை பெறுகின்றோம். உயர்வினை தருகின்ற வாய்ப்பை பெறப்போகிறோம். உயர்வாக நாம் எடுத்து செல்ல போகிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மே மாதம் நிறைய கற்றுத்தரப்போது மேஷராசிகர். ஐயா, செல்வ வளம் மேலோங்கும். உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய தகுதி என்னன்னு நீங்களே முடிவு பண்ணுவீங்க. நம்மளுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கெப்பாசிட்டியை முடிவு பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது. உயர்வை தருங்க. நம்மளுடைய மன அழுத்தங்கள் குறையக்கூடிய மாதத்தில் இதுவே முதல் மாதம். இந்த ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரே எப்படி ஃப்ளெக்சிபிள் லைஃப்,
வளைவு நெளிவு என்று சொல்லக்கூடிய நெளிந்து வாழக்கூடிய தன்மையும், அதிகப்படியான கோவம்லாம் வந்ததில்லை இந்த மாதம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். பிபி சுகர் இதெல்லாம் அதிகமாக இருந்தால் இனிமேல் அந்த ஸ்ட்ரெஸ்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் 15 தேதிக்கு அப்புறம் நடைபெறும். நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருச்செந்தூர் சென்றவும் இல்லது திருத்தணிகை வள்ளிமலை இது மாதிரி முருகனுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு எடுப்பதும், திருப்போரூர் முருகனை வழிபடுவதும் பெரிய சாலச் சிறந்ததாக இருக்கும் மேஷராசிக்கு. இந்த மாதத்தில் சூரிய பகவான் நம்ம ராசியிலே இருக்கார், உச்சம் பெற்றும் காணப்படுறாரு. அவரும் 2ஆம் இடத்துக்கு வரும்போது வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் வேலை சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்ற பாதை எடுத்து செல்லும். இந்த முருகப்பெருமான் 1000 கோடி சூரியனுக்கு இணையானவர் அந்த வெற்றிவேல் முருகன், வீரவேல் முருகன். அந்த நாமத்தை ஓம் சரவணபவ் என்று சொல்லுங்கள். எப்பொழுதும் காலையிலேருந்து கந்தசஷ்டி கவசத்தை பாடிட்டு வேலையை போகும். உங்கள் வாழ்க்கை தரம் அந்த 7.5 சனி காலத்தையும் எதுவும் தீங்கு செய்யாத நன்மையை நடைபெறும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.